நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் எங்களோடு கூட பேசும்படியாக மிக தாழ்மையோடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, எளிமையான நம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் புரிந்து கொள்ளுகிற விதமாக நாங்கள் ஆண்டவரே அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுகிறவர்களாக நீர் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன் இது ரொம்ப முக்கியமானதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் ஆஃப் எனி கிறிஸ்டியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருடைய ஜெபம் கேட்கப்படுகிறதோ அவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமேன். ஆனால் வேதாகமும் நாம் சில காரியங்களை ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி நாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது என்பதை குறித்து நமக்கு ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அது என்ன தலைப்பு என்றால், த ஹிண்ட்ரன்ஸ் டு அவர் ப்ரேயர்ஸ் அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர். வேதத்தின்படி நம்முடைய ஜெபத்திற்கு வரும் தடைகள். சில விஷயங்களை நம்ம சீர்தூக்கி பார்த்து நாம் திருந்தி நடக்க வேண்டும் என்று வேதாகவும் நம்ம எச்சரிக்கிறது. ஏன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 1000 பிரச்சனை வருது. அந்தந்த வயசுக்கு பிரச்சனை வரும், அந்தந்த சூழ்நிலைக்கு பிரச்சனை வரும், அந்தந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை வரும், அந்தந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை வரும். எல்லா சூழ்நிலைகளும் ஏன்னா ஆண்டவர் அர்த்தம், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னாலே என்ன அர்த்தம், நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அதே சமயத்தில் தேவன் நம்ம ஜெபத்திற்கு பதிலாகவோ அவருடைய கிருபையினால் கைதூக்கி விடுக்க வேண்டியது அவ்வளவு அவசியமாக இருக்கிறது. அப்போ நம்ம அவரிடத்திலிருந்து நன்மையை பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒரு காரியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதில்? அவருடைய வார்த்தை என்னது என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆமென். ஏன்னா இயேசு கிறிஸ்து எருசலேமின் அழிவை குறித்து ஒரு கல்லின் மேலே ஒரு கல் இராதபடி உன்னுடைய ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்படும் என்று சொன்ன ஒரு மகா பயங்கரமான காரியத்தை சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? எருசலேமே, உனக்கு இந்த காலத்தில் நான் வந்திருக்கிறேன், உனக்கு நீ உணர்வில், உனக்கு அந்த அறிவு இருந்திருக்குமானால் இது நடந்திருக்காதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. நீ இவைகளை அறிந்திருப்பாயானால் அப்படின்னு இருக்கு. ஆனால் நிறைய நேரங்களில் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்காமல் நாமளாவே தீர்மானம் பண்ணி இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து நம்மளாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுடைய பரிதாபமான நிலைமை அதுதான். ஐ டோன்ட் கேர் வாட் த ஸ்கிரிப்சர் இஸ் சேயிங் இன் ஜென்ரல் ஆர் இன் டோட்டாலிட்டி. எனக்கு அந்த முழுமையாக வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதெல்லாம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு இது பிடிக்கும், இதன்படி நான் வாழ்வேன் என்று சொல்லி வாழ்கிறவர்களாக இருப்பது நல்ல ஒரு ஆன்மீகம் அல்ல. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வேதத்துக்கு ஏற்கனவே இதில் நாம் 5 செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் இவைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை ஜெபத்திற்கு பதிலை பெறுகிற ஒரு வாழ்க்கை அப்படின்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குன்னு பாருங்களேன். என் தேவன் நான் ஜெபிக்கும் பொழுது என் ஜெபத்தை கேட்கிறார் சொல்லி அவருக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிற ஒரு வாய்ப்போடு வாழ்வது அவ்வளவு நல்ல காரியம். அல்லேலூயா. அப்போது நாம் இன்றைக்கு 7வது ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். வேதாகமும் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். அல்லேலூயா. வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுது, நம்ம எப்படி வாழ்கிறோமோ அப்படி பரலோக ராஜ்யம் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறது என்பதை நீங்கள் இதில் மட்டும் இல்லை, நீங்கள் மலைப்பிரசங்கத்தை எடுத்து பார்த்தீர்கள் கூட மத்தேயிலே அது 4 சுவிசேஷத்தில் அது தெளிவாக அதை தான் சொல்லுது. ஆமென். பிரியமானவர்களே, ஏன்னா நாம் இலவசமாக கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு காரியம் கிருபை சொல்லுவோம்ல நம்ம சில சமயங்களில், உனக்கெல்லாம் இதை கொடுத்து இது உனக்கு போய் கொடுத்தேன் பாரு இதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏன்னா
அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு போய் இதை கொடுத்தன பாரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு தகுதியில்லாத ஒருவனுக்கு நல்ல ஒரு காரியத்தை கிடைத்திருந்தும் அதை வைத்து பாதுகாக்கக்கூடிய, அதை பொறுப்பாய் நடத்தக்கூடிய, அதை மேலும் வர்த்திக்க பண்ணக்கூடிய, ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய தன்மையை அவன் இழந்து நிற்கும்போது சமுதாயம் அவனை எப்படி சொல்லும்? பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறக்கு என்ன காரியம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவைகளை மிக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அவன் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறதுக்கு எளிமையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன். அல்லேலூயா. எளியவன் உடனே நீங்கள் எடுத்தவொடனே எனக்கு தெரிஞ்சு வெறும் ஃபைனான்ஷியலி எளியவன் மாத்திரமல்ல, எத்தனையோ எளியவர்கள் இருக்கிறார்கள். பல காரியங்கள் அவரிடத்தில் இல்லாமல் இருக்கும். ஆமேன். அப்போது அவங்களுடைய வெல்ஃபரை பற்றி, அதாவது நல்லா அவங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணுவோம். பட் அவங்களுடைய வெல்ஃபேரில் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் நம்முடைய ஐடியாலஜி நம்ம எதாவது கொடுத்தா நம்ம குறைஞ்சிரும்ல. ஆனால் வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா பிசினித்தனம் பண்ணி ஒன்றுமில்லாமல் போனவனும் உண்டு, வாரி இறைத்து கொடுத்து விருத்தி அடைந்தவரும் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஜெபத்திற்கு கேட்கப்படுகிறதற்கும் பிறருடைய அங்கலாய்ப்பு வேதனைகளுக்கு நம்முடைய செவியை திறப்பதற்கும் ஒரு சம்பந்தம் இருப்பது போல வேதாகமம் சொல்கிறது. ஏன்னா நீ யார் உன்னை நோக்கி கூப்பிட்டுமே உன்ட்ட அதுக்கான காரியங்கள் இருந்து நீ ஒருத்தருக்குமே நீ செவியை திறக்கலை. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் நீ கஷ்டப்படும் போது உனக்கு செவியை திறக்கணுமா? நீ இதை நீ உணரணுங்கிறதுக்காகவே நான் திறக்கலன்னு சொல்கிறாரா என்னமோ தெரியல. பி கேர்ஃபுல் ஆன் தேட். மிக தெளிவாக அந்த வசனம் சொல்லுகிறது, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் கூப்பிட்டு சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். சத்தமிட்டு கூப்பிட்டாலும், அதாவது என்னுடைய ஐடியாலஜினா, நீ உன்னே உன் வாழ்க்கையை திருத்து, மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆமென். நாம் எப்படி ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். We should always be repenting. நான் நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது, நான் இப்படி செஞ்சுருக்கவே கூடாது. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில் எத்தனை எளிய ஜனங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபீஸ் கட்டவோ, இல்லை ஒரு ட்ரெஸ் எடுக்கவோ, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ, உங்களுடைய தர்ம காரியம் எப்படி இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். நம்ம குடும்பத்துக்கு செஞ்சு நம்ம பாடுபட்டோம், அதெல்லாம் இல்லை. நம்முடைய தர்ம காரியம் எப்படி இருக்குது? நான் ரொம்ப காலத்துக்கு முன்பதாக ஒருவரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அப்போ அவர் எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா பில்லுலாம் வந்த உடனே கொஞ்சம் ரூபாய் எடுத்து அவர் பர்ஸ்லேருந்து எடுத்து இன்னொரு பர்ஸில் வைப்பார். அப்போ அவங்க பிள்ளைகள் கேட்குமா, என்னப்பா 2 பர்ஸ் வச்சுருக்கீங்க? அப்போது சொல்லுவாரேன், எனக்கு இன்னொரு பிள்ளை இருந்தால் நான் இவ்வளோ சாப்பாட்டுக்கு செலவாயிருக்குங்களா எனக்கு, ஏன்னா அதனால் அந்த ரூபாய் எடுத்து நான் ஒரு மிஷினரி பர்சன் வச்சுருக்கேன். ஆங்காங்கே மிஷினரிகளாக காடு மலைகளிலே கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறவர்களுக்காக அனுப்புகிறதற்காக நான் இந்த காரியத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவாராம். பிரியமானவர்களே, பிறருடைய காரியங்களை மனதில் கொண்டு ஆண்டவரே பார்த்தீங்கன்னா அவருடைய 2 பிரதான கற்பனைகளிலே 2வது கற்பனை, அவைகளுக்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னை போல் நீ பிறனையும் நேசி என்று சொல்லுகிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வசனத்தின்படி வாழ்கிறவர்கள், வசனத்தின்படி வாழ ஆசைப்படுகிறவர்கள் அல்ல, வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அல்ல பிரியமானவர்களே. ஏன்னா இது ஒரு மேன்மையான காரியம். நீங்கள் கடவுளுடைய வசனத்தின்படி வாழும் பொழுது ஏக திருத்துவமும் உங்களோடு வாசம் பண்ணுவாராம். நாம் அடிக்கடி பார்க்கிற வசனம் தான். அந்த வசனத்தை கூட நாம் பார்த்து விட்டு நாம் திருப்பி இந்த காரியத்துக்கு நேராக வருவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவரின் வசனத்தை கை கொள்ளுவான். எப்படி கை கொள்ளுவான்? கை கொள்ளுவான், வாழ்ந்து கொண்டிருப்பான், வாழ்ந்து காட்டுவான். ஆண்டவர் நம்ம சொல்லலாம், நான் தசம்பாகம் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், எல்லாமோ சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, நீ என்னில் அன்பாக இருக்கிறேன்னா என் வசனத்தின்படி வாழ்றா நான் உன்னைய என் மேலே அன்பாக இருக்கிறேன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறபடிலாம் நீ வாழ்கிற, அப்போ என்னை நீ நேசிக்கிறேன்னு அர்த்தம். நான் எது சொல்கிறதுன்படி நீ வாழ்கிறது இல்லைன்னா நீ என்னைய நேசிக்கிறவனே இல்லை என்று முதல் லேயர் ஆஃப் ட்ரூத் அதில் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்க,
ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்துக்கு கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அல்லேலூயா. என்னையே நீ நேசிக்கணும்னா நீ வசனத்தின்படி வாழ்ந்தா தான் நேசிக்கிறேன்னு நான் எடுத்துக்குவேன். நீ அப்படி என்னைய நேசிக்கிறவனாக இருந்தானா நிச்சயம் என் பிதாவும் என்னை நேசிப்பார். அடுத்து சொல்கிறார் பாருங்க, நாங்கள் ப்ளூரலில் இருக்குது, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அபோர்டு எங்கே இருக்கும்? அவங்க வந்து உங்களோட வாழ ஆரம்பிச்சிருவாங்களாம். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே யாராவது எதிர்த்து காரியங்கள் செய்ய முடியுமா? பில்லி சூனியங்கள் வைக்க முடியுமா? பிசாசு வர முடியுமா? பிசாசு வரக்கூடாது உங்கள் வாழ்க்கையில். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் வசனத்தின்படி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதிலும் இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனால் அந்த ஏழைகளுக்கு உதவுகிற விஷயத்தில் ஆனால் அதில் ஒரு பிரதானமான காரியத்தை மாத்திரம்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். எவ்வளோ அழகாக சொல்லுகிறது பாருங்களேன். சங்கீதம் 21:13 இப்படியாய் சொல்லுகிறது அல்லவா, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன். பி கேர்ஃபுல் ஆன் தேட், பி கேர்ஃபுல் ஆன் தேட். ஆமென். அதாவது நான் எப்படி வாழ்கிறனோ அப்படி தேவன். அதனால தான் சொல்கிறாரு, நீ பிறருடைய பாவங்களை மன்னிச்சேன்னா நான் உன் பாவத்தை மன்னிப்பேங்கிறார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நீங்கள் மலப்பிரசங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆவியில் நீ எளிமையாக இருந்தால் நீ பாக்கியவான். அப்போ ஆவியில் நீ எளிமையாக இல்லைன்னா, தட் இஸ் ஹவ் ஆல் திங்ஸ் ஆர் கம்மிங் இன் டு பிளேஸ். பிரியமானவர்களே, ஏன்னா இலவசமாய் பெற்ற அந்த ரட்சிப்பின் அடையாள உடையவர்களாக இருக்கணும். இப்போ வந்து ஒருத்தங்க நான் வந்து பிஹெச்டி இங்கிலீஷில் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். சரி, நீங்கள் பிஹெச்டின்னு இங்கிலீஷில் பண்ணியிருக்கீங்களா? அப்போ ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க. ஐயோ, இங்கிலீஷில் பேசுகிறது நமக்கு வராதப்பா அப்படின்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த டிகிரியில் என்ன பிரயோஜனம்? ஒரு மொழியினுடைய உச்சக்கட்ட சர்டிஃபிகேட் கையில் இருக்குது, ஆனால் அதன்படி அவங்களுக்கு பேச தெரியாது, வாழ தெரியாது. இட் மேக்ஸ் நோ சென்ஸ் அட் ஆல். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் நானும் இலவசமாய் பெற்ற ரட்சிப்பை வெளிக்காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறை அதுபடி இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆனால் இப்போ நம்ம எந்த கான்டெக்ஸ்டில் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்முடைய ஜெபங்கள் கேட்பதற்கு தடைகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு மேஜரான ஒரு தடை. அல்லேலூயா. ஆமென். ஞானமாக நடங்க. இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டீங்க, ஆண்டியாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு உண்மையான தேவை வரும் பொழுது அதை செவியை அடைத்து உங்களுக்கும் அதுக்கு செய்வதற்கான சத்துவம் இருக்குமானால், இல்லாட்டா நீங்கள் ஜெர்மனி கூட ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, இந்த காரியம் இப்படி சொல்லப்படுது, இதுக்கு நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்கன்னு கூட நீங்கள் கேட்கலாம். பட் ஜென்ரலாக செவியை அடைக்கிறவர்களாக, அது என்ன சொல்கிறாரு, அந்த செவியை அடைக்கிறங்கிறது கண்டினியூஸாக அவங்க யாருக்குமே உதவியே செய்ய மாட்டாங்க. ஸோ ஒரு நேரம் செஞ்சு இன்னொரு நேரம் பிஸியாக இருந்தாங்க, தட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. செவியை அடைக்கிறவர்கள் என்ன அர்த்தம்? ஜென்ரலாகவே அதான் சொல்லுவாங்களே, எச்சு கையில் காக்கா கூட வரட்ட மாட்டான்னு, யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். ஆமென். நிறைய இருக்குது. இப்போ உதவி செய்கிறவங்களுக்கு பார்த்தா எந்த உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு நன்றியும் இருக்காது, விசுவாசமும் இருக்காது, இல்லையா? அதில் சோர்ந்து போனவர்களெல்லாம் உண்டு. என்ன, கஷ்டப்படுறவங்க எல்லாம் நேர்மையானவர்கள், நீதிமான்ல நான் அப்படி சொல்லலை. பட் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பிறருக்கு செவியை நீங்கள் அடைக்காதபடி இருக்கும் பொழுது கர்த்தரும் உங்களுக்கு உங்கள் ஜெபத்தை கேட்பார். அப்படி இன்னொரு அதிகாரம் மட்டும் அப்படி பின்னாடி வாங்களேன், அதனுடைய ரெஃபரன்ஸில் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆண்டவருக்கு யாராவது கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் அவர் திரும்பி கொடுப்பேங்கிறாரு. எனக்கு ஒருத்தன் கடன் கொடுத்தான்னா நான் நிச்சயம் திரும்பி கொடுத்துருவேங்கிறாரு. எப்படி ஆண்டவருக்கு கடன் கொடுக்க முடியும்? ஏழைக்கு இறங்கு, நீ எனக்கு கடன் கொடுத்தேன்னு நினச்சி உன்னுடைய தேவை வரும்போது நான் உனக்கு உதவி செய்வேன். உங்களுக்கு ஒரு திருமணம் வரும்போதோ, இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு வீடு கட்டும் போதோ, ஒரு காரு வாங்கும் போதோ, ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ ஏதாவது வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி வில் கம் அண்ட் ஹெல்ப். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்கிறார், நீ எனக்கு கொடுத்து பாரு, ஏழைக்கு கொடு, எனக்கு கடன் கொடுக்குறேன்னு அர்த்தங்கிறாரு. See the logic behind it. அதாவது இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் எப்படின்னா, ஏழை எளிய ஜனங்களிலே உண்மையானவர்களை கண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
நீங்கள் சீட் பண்ணுறவங்கள்ட்ட போய் விழுங்கன்னு நான் சொல்லலை. உண்மையாய் 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 கஷ்டப்படுறாங்க. அவங்க நிறைய பேர்ட்ட வாய் திறந்து கூட கேட்க மாட்டாங்க. சரி, இதை போய் கேட்டால் நம்மளை என்ன நினைப்பாங்க? ஆனால் அழுது கொண்டு இருப்பார்கள் உள்ளத்தில். ஐயோ, என் பிள்ளையை படிக்க வைக்க முடியலையே, எனக்கு கொஞ்சம் காசு இருந்தால் என் மகளுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி விடுவேனே, என்னால் அது முடியாமல் இருக்கிறேனே, எனக்கு ஒரு சின்ன இருந்தால் ஒரு சின்ன வைத்தியம் பண்ணி ஒரு மாத்திரை வாங்கி விடுவேனே, எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு பசியில் இருக்கிறேன், ஆகாரத்தின் காசே இல்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எத்தனையோ ஜனங்கள் அப்படி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிற காரியம், உங்கள் கூட படிக்கிறவங்களானாலும் சரி, உங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களானாலும் சரி, உங்களுடைய நண்பர்களானாலும் சரி, உறவர்களானாலும் சரி, ஆமாம், நீங்கள் ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்களால் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் உங்கள் இருதயத்தை தேவைகளுக்கு அடைக்கிறவர்களாக இருப்போமானால் நம்முடைய ஜெபமும் கேட்கப்படுகிறதிலே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து நாம் இன்றைக்கு சீக்கிரமாக கூட நாம் முடிக்கலாம். ஆமென். அடுத்து ஒரு காரியம், இது என்ன நேரடியாக நான் ஜெபத்திற்கு தடை என்று சொல்லுகிறதை காட்டிலும் அதனுடைய முக்கியத்துவங்கள் இதில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மல்கியாவின் புஸ்தகத்தில், கடைசி பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம். இது என்ன நாம் பார்க்க போகிறோன்னா, இஃப் யூ ஆர் நாட் கிவிங் டு த லார்ட் ரைட், நாம் தேவனுக்கு அவருக்கு கொடுக்கப்பட வேண்டியவைகளை நாம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது, எந்த கான்டெக்ஸ்டில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன். நிறைய இடங்களில் நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் உடனே இது ஓல்ட் டெஸ்டமென்ட் டீச்சிங் சொல்லாதீங்க. நீங்கள் வேணாம் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடை எழுதி முடிக்கும்போது அந்த 7 திருச்சபைகளுக்கு எழுதினதை பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமாக இருக்கும். உனக்கு மனம் திரும்புறதுக்கு நான் தவணை தருகிறேன், நீ அந்த தவணைக்குள்ளே நீ மனம் திரும்பிக்கங்கிறார் ஆண்டவர் ஏசாமி. அவரே டைரெக்டாக யோவானுக்கு டிக்டேட் பண்ணுறார். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளுக்கு கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ஆமென். எந்த விஷயத்திலங்க நாங்கள் திரும்பணும் அப்படின்னு ஜனங்கள் கேட்குறாங்களாம். ஆமென். அதுக்கு தான் நிறைய நேரங்களில் பார்த்தா அந்த மலை பிரசங்கத்தை அதற்கு ஒரு உதாரணமாக சொல்லுவார்கள். எதிலெல்லாம் நீ திரும்பணும்? ஆமென். அடுத்த வசனத்தை பாருங்கள், 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீ என்னை ஏமாத்துறேங்கிறாரு. நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, வெறும் இட்ஸ் நாட் ஓன்லி த டைத் ஆர் ஆஃபரிங், ஐ டோன்ட் கேர். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் நமக்கு பார்த்திங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், காய்கறி வெட்டுறதுக்கு நேரம் இருக்கும், நம்ம போய் ஒரு ட்ரெஸ்ஸு தேவைன்னா எடுக்கிறதுக்கு நேரம் இருக்கும், ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் அரட்டை எடுக்கிறதுக்கு நேரம் இருக்கும், ஏன்னா ஸ்கூலுக்கு போக நேரம் இருக்கும், வேலைக்கு போக நேரம் இருக்கும், ஏன்னா துவைக்க நேரம் இருக்கும், ஏன்னா பெட்ஷீட்லாம் மடித்து வைக்க நேரம் இருக்கும், தூங்குறதுக்கு நேரம் இருக்கும், மொபைலை நோண்டுறதுக்கு நேரம் இருக்கும். எல்லா நேரமுமே நமக்கு இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, எல்லா நேரமும் நமக்கு இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மட்டும் இல்லை, ஆமென், கடவுளுக்கு கொடுக்குற நேரத்தில் நாம் அவரை வஞ்சிக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அவரை தொழுது கொண்டு எவ்வளவு காலம் இருக்கும், அவரை ஸ்தோத்தரித்து, எல்லாரையும் நான் சொல்லலை, அவரைக்கு நன்றி செலுத்தி. ஆமென். அருமையான மகள் சொன்னது போல், நான் ஒரு காலத்தில் அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் செய்த காரியங்களில் எங்கள் வீட்டில் ஒரு ஓப்பன் டைரி இருக்கும். எல்லாருமே, என் மகா, நான், எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பேஜஸ் இருக்கும். டெய்லி இன்றைக்கி ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சார், இன்றைக்கி இந்த கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் எழுதவே முடியல. அதுவே ஒரு பெருசாக இருக்குது. அவ்வளவு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமென். பிரியமானவர்களே, அது நீங்கள் எழுதி பார்த்தா தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆர் வி ரியலி தேங்கிங் காட் எனஃப்? நாம் அவரும் நமக்கு எழுதி கொடுத்த வேதம் அவ்வளவு மேன்மையான ஒரு வேதம். கிட்டத்தட்ட ஒரு 1200 வருஷம் எழுதி கொடுத்துருக்கிறார். அதில் நம்ம ஆண்டவரை வஞ்சிக்கிறேன்னு ஏன் சொல்கிறாருன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக என் ஜீவனையே கிரயத்திற்கு உன்னை வாங்கியிருக்கிறேன், ஆனால் நீ என்கிட்ட
அன்பு செலுத்தி என்கிட்ட நீ வரவே மாட்டேங்கிற அப்படிங்கிறத ஆண்டவருடைய பெரிய அக்யூசேஷன். பிரியமானவர்களே, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? உங்களுக்கு தான் தெரியும். நான் அவரவருடைய காரியம் உங்களுக்கு தான். எதுக்கு இதை சொல்கிறாருன்னா, நீ நான் உன்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறேன், இதை செய்யணும்னு சொல்லி நீ அதை செய்ய மாட்டேங்கிற. அப்போ நானும் நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நானும் உனக்கு அதை செய்ய மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்ன பாட்டம் லைன் டாக்டரின் கொடுக்குறாருன்னா, மனுஷன் என் தேவனை என்னை வஞ்சிக்கலாமான்ங்கிறாரு. நம்ம எந்த விஷயத்துலலாம் நம்ம வஞ்சிக்கிறோம் பிரியமானவர்களே? யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்களிலே அவருக்கு வஞ்சிக்கிறோமா? இல்லாவிட்டால் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறதுலே வேதம் எவ்வளவோ சொல்லுது, பரிசுத்தவான்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எப்போ பார்த்தாலும் நமக்காகவே ஜெபம் பண்ணுறோமா? திறப்பின் வாசலில் அவர் ஆத்துமாக்கள் அழிது, அவர் ஷட்டரை பிதா க்ளோஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவ்வளோ அங்கலாய், நான் இவங்களுக்கெல்லாம் மரிச்சனே, இவங்களுக்கு சூசேஷன் சொல்ல ஆள் இல்லையே, இவர்களுக்காக ஜெபிக்க ஆள் இல்லையே, திறப்பின் வாசலில் நிற்கிறேன், தேடினேன், ஒருவனையும் காணேன், அங்கலாய்ப்போட நிற்கிறாரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறதற்கு. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ மிஷனரிஸ் கஷ்டமான சூழ்நிலையில் வியாதியோடும் பலவீனத்தோடும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Show me the time that you are praying for such people. அதை எழுதி வைத்து அவர்களுக்காக குறித்து உங்களுடைய தனி ஜெபங்கள். அதான் இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெப வாழ்க்கையே கூட்டு ஜெபத்தில் தான் ஓடுது. தனி ஜெபம் ஜீரோ. உபவாச ஜெபம், அந்த காத்திருப்பு கூட்டம், அது இது எல்லாத்துக்கும் நல்லா ஓடும். பர்சனல் ப்ரேயர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது, ஒருவன் ஜெபம் பண்ண விரும்பினால் தன் அறை வீட்டை பூட்டி தான் என்கிட்ட வாங்குறாரு. அல்லேலூயா. கார்ப்பரேட் ப்ரேயர் தப்பு இல்லை, கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அது இல்லைன்னா அதுவும் இல்லாமல் ஆயிரும். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாம் எவைகளிலெல்லாம் தேவனை வஞ்சிக்கிறோம் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. நல்ல யோசிங்க. ஆண்டவர்னு அதை தான் கேட்குறாரு. அவர் என்னப்போ இந்த வஞ்சிக்கிறதுன்னு சொன்னால், இதனுடைய கான்டெக்ஸ்ட் ஆஃபரிங் கான்டெக்ஸ்ட் மட்டும் கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். நான் அவங்ககிட்ட இப்போ நம்மளை ஒருத்தங்களை நேசிக்க, ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, இல்லைன்னா ஒரு தாய் மகள் அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அந்த தாய்க்கு மகள் மேலே எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அதை சீவி, அதை குளிப்பாட்டி, அதுக்கு பூ வச்சு, இந்த ட்ரெஸ் அவளுக்கு நல்லாயிருக்கும், இது அவளுக்கு நல்லாயிருக்கும், இப்படி ட்ரெஸ் இந்த சாப்பாடுனா என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பூனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த இடத்துக்கு போகிறதுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்த்து 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 என் மகனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும், எனக்கு மகனுக்கு இப்படி பிடிக்கும், அப்படிலாம் வளர்த்துட்டு பின்னாடி ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா? வேறு ஒன்றும் கிடையாது. காசு பணம் கொடுக்காட்டினாலும் என்னம்மா எப்படி இருக்குது, உட்கார்ந்து 2 நிமிஷம் அவங்களோட பேசி, இல்லைனா அவங்களுக்காக ஜெபித்து, அவங்கள நேசித்து, அவங்கள கனப்படுத்துகிற காரியம், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா? நான் ஒரு ஜஸ்ட் கம்பேரிசனாக சொல்கிறேன். அதே மாதிரி தாங்க இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே நமக்காக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மகிட்ட அவர் எவ்வளோ உரிமையாக சில காரியங்களை எதிர்பார்ப்பார். அதை எல்லாம் செய்யாமல் போகும்போது, என் மகளே நீ பொய் சொல்லாத, நீ ஏன் புறங்கூறி பேசிக்கிட்டே இருக்க, உனக்கு எதுக்கு அது தேவையில்லாதது, நீ ஏன் பிள்ளை இல்லை, ஐ கேன் கீப் ஆன் கோயிங் லைக் தட். நீ ஏன் இப்படி கோவப்படுற, ஷார்ட் டெம்பராக இருக்க, நீ ஏன் இவ்வளவு ஈகோவோடு இருக்க, நான் எப்படி இருக்கிறேன்னு பாரு, என்னோடு நீ உறவு வச்சிருக்கிற, நீ எப்படி வாழணும். இதிலெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற எந்த எதிர்பார்ப்பையும் நம்ம செய்யலைன்னா அவருக்கு அது வஞ்சிக்கிறது போல் காணப்படுகிறது பிரியமானவர்களே. அதில் ஒன்று இங்கே ரொம்ப ஆண்டவர் அண்டர்லைன் பண்ணுறார். நீ எனக்கு என்னைய தான் நீ மறந்துட்டியே, எனக்கு என்ன நீ செஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். ஆனால் நமக்கு பாட்டம் லைன், நம்முடைய தலைப்பு, நம்முடைய ஜெபங்களுக்கு தடை என்கிறதுல இந்த 7ஆம் வசனத்தில் மிக தெளிவாக எதை பார்க்கிறோம். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அதாவது நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் நான் சொல்றத கேளு, நீ என்னை வஞ்சிக்காத, எனக்கு நேரம் கொடு, அதிகாலையில் எழும்பி ஜெபி, இரவில் காத்திருந்து ஜெபி, பிறருக்காக ஜெபம் பண்ணு. எனக்கு அருமையானவர்களே, பிறருக்காக வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிறருக்காக வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. பிறரை மனதில் கொண்டு. ஏன்னா இன்றைக்கி நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம சமுதாயம் ஒரு சுயநலமான சமுதாயத்துக்குள்ளே நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஏன் பிரச்சனை, எனக்கு இயேசு உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா,
Who bothers about what is happening to others? நிறைய நேரங்களில் பார்த்தா எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களை நேரடியாக போய் பார்த்தால் தான், அதுக்காக நம்ம போய் பார்க்கணும். அப்போ ரெண்டு விஷயம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆழமாக பார்த்துருக்குறோம். ஒன்று, ஏழைகள் கூப்பிடும் பொழுது நாம் செவியை அடைத்து விட்டாலும் நம்முடைய ஜெபங்கள் ஒருவேளை கேட்கப்படுகிறதுல தாமதமாக கூடும் பிரியமானவர்களை, நாம் சரியாகிற வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறோம், என் தேவன் என்னிடத்தில் அதிக அன்புள்ளவராக இருக்கிறார். அன்புள்ளவராக இருக்கிறபடினால நிறைய காரியங்களை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ பொய் சொல்லக்கூடாது, நீ பரிசுத்தமாக இருக்கணும், உன்னுடைய கண்களின் பார்வை எப்படி இருக்கணும், நீ பண ஆசை இருக்கக்கூடாது, உன் உலக ஆசை உனக்கு வேண்டாம், நீ ஏன் பிள்ளைன்னு சொல்லி தான் நம்ம கீழ்ப்படிவோம். தெரிஞ்சு தான் அவ்வளவு கற்பனைகளையும் அவ்வளவு வார்த்தைகளையும் எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம அது எதையுமே விட்டுருங்க, நமக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. என்னால் முடிஞ்ச ஏதோ வாழுவேன், ஆனால் நான் ஜெபம் பண்ணும்போது மட்டும் என் ஜெபத்தை நீங்கள் கிளியராக கேட்கணும். இதனால தான் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையோ பிரியமானவர்களே. அதனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானிக்க, நீங்கள் தான் அந்த ஹோம்ஒர்க் பண்ணணும். இந்த வார்த்தையை கேட்கறது நீங்கள் யாராலும், நான் எந்தெந்த விஷயத்தினாலும் தேவனை வஞ்சிக்கிறேன், அவர் என்னிடத்தில் சில காரியங்களை குறித்து பேசுகிறாரே, நான் அதை செய்யவில்லையே, சில காரியங்கள் இது உனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறாரே, அதை நான் செய்யவில்லையே. நீங்கள் தான் சீர்தூக்கி பார்க்கணும், நான் எந்தெந்த இடத்துலலாம் தேவனை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறேன். முதல்ல அவருக்கு கொடுக்கிற தனி ஜெபத்தின் நேரம், அது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அப்படி என்ன சொல்கிறார், உன் மேல் உள்ள அன்பிலே காதலிலே அவ்வளவு துடிக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட உட்கார்றதே இல்லை, 5 நிமிஷத்துக்கு மேலே என் சமூகத்தில் இருக்க மாட்டாவா, என் சிந்தையிலே அவள் வாழவில்லை, அவளுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஏன்னா நம்மோடு வாழவே, நம்ம பார்த்தோம்ல யோவான் 14:23, நம்ம கொஞ்சம் வசனத்தை கீழ்ப்படிஞ்சிட்டா போதும், உடனே ஏக திருத்தம் நம்மோட வந்து வாழ ஆரம்பிச்சிருமா. அல்லேலூயா, எவ்வளோ பெரிய மேன்மை பிரியமானவர்களே. நீ கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷங்களை கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாசஸ்தலம் மனுஷருக்குள் இருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ மேன்மைன்னு பாருங்கள். தூதர்கள் அவருக்கு பெருசாக தெரில. இன்றைக்கு இருக்கிற 3ஆம் வானத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யத்தில் அவர் விட்டுட்டு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு புதிய வானையும் புதிய பூமியும் உண்டாக்கி பரம எருசலேமில் அவர் மனுஷனோடு வாழ்கிறதுக்கு தீர்மானம் பண்ணி பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. டோன்ட் திங்க் தட் he loves his place now. தூதர்கள் கூட அவருக்கு பெருசாக தெரில. மனுஷன் சொல்லி படைச்சுவிட்டு அவன் பின்னாலேயே வந்து கொண்டே இருக்கிறார். பிரியமான, உங்கள் பின்னாலேயே அவர் வருகிறார். என் மகள் இதை செய்து விட மாட்டாளா, என் மகன் இதை செய்து விட மாட்டானா என்று உங்கள் பின்னாலும் என் பின்னால் அவர் வந்து கொண்டே இருக்கிறார். பிரியமானங்களே, நல்லா யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளவு வஞ்சிக்கிறோமோ ஆண்டவர் எதிர்பார்ப்பை. இட்ஸ் ஆல் மை லாஜிக் டுடே அபவுட் திஸ் ஸ்கிரிப்சர் இஸ் ஒன்லி திஸ். அவர் நிறைய நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. எனக்காக நீ ஒரு மிஷினரி பயணம் ஏற்படுவாயா, உன் கூட படிக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க மத்தியில் என்னுடைய அன்பை குறித்து நான் உனக்கு செய்த நன்மைகளை ஆயிலும் சொல்ல நீர் பயப்படாமல் இருப்பேன். நிறைய பேர் பாருங்கள், நமக்கு எல்லோரும் முன்னாடியும் பைபிளை கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் பயப்படுவாங்க, வெட்கப்படுவாங்க. முதல்ல யாராவது நீங்கள் கிறிஸ்டியனே அப்படின்னா, நாங்களாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அப்படி மழுவி அப்படி வெளியில் வந்துடுறது. ஏதோ எவ்வளவு ஆண்டவரை நம்ம பல இடங்களிலே வஞ்சிக்கிறோம் பிரியமானவர்களே. ஒரு உண்மையான சுவிசேஷம் சொல்லக்கூடிய இடத்துல கூட நமக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பர்த்டேனா கூட நம்ம எல்லாருமா போய் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு ஜாலியாக அப்படி திரும்பி வந்துடுறோமே தவிர, ஒரு ஜெபம் பண்ணி நம்மளே எல்லாம் சாப்பிட்டு நம்மளே திரும்பி வந்துடுவோம். தவறொன்றும் இல்லை பிரியமானவர்களே, அப்படி செய்யக்கூடாதுலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் பிறரை மனதில் வைத்து பிறருக்காக நாம் வாழுவோமானால் நிச்சயம் நாம் அவரை வஞ்சிக்கலை, அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தோன்னா அவரும் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அப்போ 2 காரியங்கள் இன்றைக்கு நாம் பார்த்துருக்கிறோம். ஏழைகள் கூப்பிடும் பொழுது நாம் செவியை அடைத்து கொள்ளும் பொழுது கர்த்தரும் நாம் சத்தமாய் கூப்பிடும் பொழுதும் அவர் அடைத்து கொள்ளுவாராம். அடுத்தபடியாக நாம் அவரை வஞ்சியாமல் அவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படியும் பொழுது அவரும் நமக்கு இறங்கி நம்முடைய ஜெபத்தை கேட்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஏன்னா இந்த உலகத்தில் அநேக பாடுகள் ஐயா, இதில் எப்பொழுது நாங்கள் ஜெபித்தாலும் எங்கள் ஜெபம் கேட்கப்படுகிற அளவிற்கு நாங்கள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று ஆண்டவரே. நிறைய பேரை
என் மகளை என் மகனை நீ துதித்து பாடி என் சமூகத்தில் அமர்ந்துருன்னுலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நிறைய நேரங்களில் நாங்கள் அதை கேட்காமலே போயிடுறோப்பா. நீ உண்மையாயிரு, நீ கடின உழைப்பாளி ஆயிரு, 6 நாளும் நீ வேலை செய்வாயாக, நீ தேவையில்லாமல் போட்டு ஃபோன்லேயே நீ இருக்காத, எவ்வளவோ காரியங்களை சொல்கிறீங்க ஆண்டவரே. யூ ஆர் ஸ்பெண்டிங் டூ மச் ஆன் யுவர் ஃபோன். நீ என்னோடு இரு. இதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை உண்மை வஞ்சிக்கிற காரியமாய் நீ இருப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் அந்த கான்செப்டே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் பர்ஃபெக்டாக தானே இருக்கோம், எங்கிட்ட என்ன தவறு, நாங்கள் ஒன்றுமே இல்லையே, நாங்கள் பர்ஃபெக்டே அப்படின்னு சொல்லி தான் இருந்ததாக அந்த 7ஆம் வசனம் சொல்லுகிறதப்பா. ஆனால் நாங்கள் அப்படி இல்லாமல் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் என் ஜெபம் நிச்சயமாக கேட்கப்பட வேண்டும். என் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களின்படி என் வாழ்க்கையை நான் திருத்திக் கொள்வேன். ஒருவேளை எனக்கு அது பிடிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் என் இயேசு என்னிடத்தில் அதை எதிர்பார்க்கிறபடினாலே அவைகளை செய்வேன் என்று சொல்லி வாழ நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.